Hi friends, welcome back to Brainy Weightage. இந்த வீடியோல வந்து கெமிஸ்ட்ரிக்கான ஆல்ரெடி நான் வந்து பிசிக்ஸ்க்கு போட்டிருந்தேன், பயாலஜிக்கும் போட்டிருந்தேன். பிசிக்ஸ் அண்ட் பயாலஜி போட்டாச்சு. இப்போ கெமிஸ்ட்ரி மட்டும் மிச்சம் இருக்கு. வெயிட்டேஜ் வீடியோ. வெயிட்டேஜ் எந்தெந்த சாப்டர்ல எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வரும், எத்தனை கொஸ்டின்ஸ் வரும், கெமிஸ்ட்ரியோட பார்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி வெயிட்டேஜ் வீடியோ இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரியோட பார்ட்ஸ் எத்தனை இருக்கு அண்ட் கெமிஸ்ட்ரியில இன்ஆர்கானிக்ல எவ்வளவு வரும், ஆர்கானிக்ல எவ்வளவு, அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்டர் வைஸ் பார்க்கலாம். ஸ்டாப் கர். இப்போ கெமிஸ்ட்ரியோட பார்ட்ஸ் எத்தனை பார்ட்ஸ் இருக்கு அது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வாங்க. கெமிஸ்ட்ரியில 3 பார்ட் இருக்கு. மொத்தமா எத்தனை பார்ட் இருக்கு? 3 பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். இப்போ 11th பசங்க பேசிக்கா படிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும்ல. செகண்ட் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் தேர்ட் வந்து அஃப்கோர்ஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? இப்போ இந்த பார்ட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வரும், இந்த பார்ட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வரும், இந்த பார்ட்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வரும், அதுதான் நம்மளுக்கு தேவை. டோட்டலா 50 கொஸ்டின்ஸ். 50ல இதுக்கு முன்னாடி 45 கொஸ்டின்ஸ் இருந்தப்போ, இதுக்கு முன்னாடி 45 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருந்தப்போ 15 ரேஷியோ வரும்னு சொல்லுவாங்க, நிறைய இன்ஸ்டிடியூட்ல சொல்லுவாங்க. பட் அப்படி வராது. ஓகேவா? இப்பயும் என்ன ஒரு நிலவரம் நடந்துட்டு இருக்குன்னா, பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில 14 to 15 கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க. பட் இன்ஆர்கானிக்ல ஒரு 17 to 18 இதுல ஒரு 17 to 18 கேட்கறாங்க. சம்டைம்ஸ் இதுல 20 கூட போகுது. ஓகேவா? இதுதான் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ். நீட்ல பொறுத்தவரை அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அதை தெரிஞ்சு படிக்கணும். ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஈஸியானது தான், சிம்பிள். ஓகே, பிசிக்கல் ஆச்சு கொஞ்சம் மேக்ஸ் வராதவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், என்ன மாதிரி ஆளுங்களுக்கு. பட் இன்ஆர்கானிக் ஆர்கானிக் வந்து எல்லாருமே ஈஸியா படிக்கலாம். சில பேருக்கு இன்ஆர்கானிக் ஆர்கானிக் வராது, சில பேருக்கு பிசிக்கல் வரும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பீப்புள். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் சேம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். பட் பிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ்ல டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் சொல்லிடுறேன் பாருங்க. மேட்ச் எப்பவுமே வந்து பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில கொஸ்டின்ஸ் டைப் வந்து டிஃபர் ஆகும். அதனால வந்து இங்க மேட்ச் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கறதும் வந்து டிஃபர் ஆகுது. ஓகேவா? மேட்ச் கொஸ்டின்ஸ் எப்படியும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பாங்க. டோட்டலா 5 சொல்ல முடியாது, 3 to 5 கொஸ்டின்ஸ் கிட்ட மேட்ச் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். அசர்ஷன் ரீசன் பேஸ்டு எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இதுலயும் அசர்ஷன் ரீசன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியில அதிகமா கேட்கறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுமே வந்து ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, கண்டிப்பா கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் அசர்ஷன் ரீசன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாயிடுச்சு கெமிஸ்ட்ரியிலயும் சரி. ஓகேவா? அதனாலதான் சொல்றேன், இனிமே வர இயர்ஸ்ல வந்து இந்த ரேஷியோல 12 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து அசர்ஷன் ரீசன் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் மட்டுமே இருக்க சான்சஸ் இருக்கு. அதுக்கான கவனம் கொடுத்து நீங்க படிக்கணும். அண்ட் அது மாதிரி ஏத்த கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணி கத்துக்கணும். ஓகேவா? அசர்ஷன் ரீசன் பேஸ்டு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸை நிறைய சால்வ் பண்ணி கத்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் எத்தனை வரும்னு பாத்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 25 to 30 கொஸ்டின்ஸ் கிட்ட டைரக்டா அப்படியே கேட்பாங்க. இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து அடங்கிடும். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ்ல பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அதுல ப்ராப்ளம்ஸ்ல 15 கொஸ்டின்ஸ்ல ஒரு 8 கிட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்க பிராக்கெட்ல போடுறேன் பாருங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அதுல ப்ராப்ளம்ஸ்ல ஒரு அரௌண்ட் ஒரு 15ல டோட்டலா 15ல அதுல வந்து ஒரு 7 to 8 வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். மீதி எல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். டைரக்ட் கொஸ்டின்ஸ்ல நான் தியரி கொஸ்டின்ஸும் அடங்கிருது அதுல. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலா 15ல 7 to 8 வந்து ப்ராப்ளம்ஸ், அதுவும் வந்து டைரக்டா சப்ஸ்டிடியூட் பண்ற மாதிரி தான் இருக்கும்.
இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா டைரக்டா நம்ம சாப்டர்ஸ் உள்ள போகலாம். சாப்டர்ஸ் இந்த சாப்டர்ஸ்ல எத்தனை கொஸ்டின் வர சான்சஸ் இருக்கு அது போயிடலாமா. இதுல வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரிக்கு 1ல இருந்து 2 தான் வரும். ஒரு கொஸ்டின்ல இருந்து 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கலாமா. ஓகே. அண்ட் ஆட்டம்ஸ்லயும் 1ல இருந்து 2 தான் வரும். சம்டைம்ஸ் 1 சம்டைம்ஸ் 2 அது மேல கேட்டது இல்லை. பீரியாடிக் கிளாசிபிகேஷன்லயும் வந்து சம்டைம்ஸ் 1 சம்டைம்ஸ் 2 இந்த ரேஷியோ தான், நான் சொல்ற ரேஷியோல தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா. அண்ட் கெமிக்கல் பாண்டிங்ல சம்டைம்ஸ் 2 சம்டைம்ஸ் 5 high weighted chapter. Chemical bonding is a high weighted chapter. So 2 கூட சொல்ல முடியாது, 3-4 கூட கேட்கலாம். ஓகேவா. மினிமமே 3-4 தான் கெமிக்கல் பாண்டிங். ஏன்னா கெமிக்கல் பாண்டிங் இஸ் a base of inorganic chemistry. ஓகே. அது படிக்காம நீங்க வேற எதுவும் படிக்க முடியாது. இதுல 2-3 கேட்க சான்சஸ் இருக்கு. தெர்மோடைனமிக்ஸ்லயும் சேம் 1-2 தான் கேட்பாங்க, அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. கெமிக்கல் ஈக்குலிபிரியம்லயும் 1-2 அண்ட் அயோனிக் ஈக்குலிபிரியம்ல 3-4 சம்டைம்ஸ் கேட்பாங்க. சம்டைம்ஸ் 2லயே ஸ்டாப் பண்ணிப்பாங்க. அது வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இயர்ஸ். இதுல இருந்து நிறைய கொஸ்டின் வந்தா இதுல இருந்து கொஸ்டின் வராது, அந்த மாதிரி புரியுதா. இப்போ வந்து ரெட் ஆக்சைடு ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா 1-2 தான், இதுலயும் சேம் 1-2. ஹைட்ரஜன்ல கண்டிப்பா ஒரே ஒரு கொஸ்டின் தான் வரும். எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்ல 2-3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல. அண்ட் இதுலயும் வந்து 2-3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் லெசன் இஸ் a very important lesson. 4-5 கொஸ்டின்ஸ் இதுல கேட்பாங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்ல இருந்து. அண்ட் ஹைட்ரோ கார்பன்லயும் சரி 2-3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அண்ட் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தான் வரும். அண்ட் சாலிட் ஸ்டேட்ல அஃப்கோர்ஸ் 1-2 கொஸ்டின்ஸ் தான் வரும். சொல்யூஷன்ஸ்ல ஒரு கொஸ்டினுக்கு மேல வராது, மோஸ்ட்லி ஒரு கொஸ்டினுக்கு மேல அதுல வராது. எப்பயாச்சும் 2 கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்கு தவிர ஒரு கொஸ்டினுக்கு மேல அந்த சாப்டர்ல மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஓகேவா. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதுவும் 1-2 இல்ல 1-2 சொல்ல முடியாது நம்மளால, நான் சொல்றேன். ஓகே இருங்க ஒரு நிமிஷம். இதுல 1-2 வராது, 2-3 கேட்பாங்க. ஓகேவா. கெமிக்கல் கெனடிக்ஸ்லயும் 1-2 தான் கேட்பாங்க, அதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ஒரு கொஸ்டின், சம்டைம்ஸ் 2. ஓகேவா. சம்டைம்ஸ் 2. இதுலயும் வந்து சேம் 1-2. அதே மாதிரி இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல 2-4 சான்சஸ் இருக்கு. டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்லயும் 2-3 சான்சஸ் இருக்கு. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல 3-4 கொஸ்டின்ஸ் சான்சஸ் இருக்கு. அண்ட் ஹாலோல்கேன்ஸ் ஹாலோவரின்ஸ் ஆர்கானிக்ல 1-2. இதுலயும் சேம் 1-2. ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட்ல 3-4 கொஸ்டின்ஸ் சான்சஸ் இருக்கு. நான் பெரிய சாப்டர், இம்பார்ட்டன்ட் சாப்டர். அமைன்ஸ்ல 1-2 கொஸ்டின்ஸ் தான் வரும், அதுக்கு மேல அமைன்ஸ்ல வராது. இது எல்லாத்துலயுமே 1-1-1. இது வருஷம் கேட்கக்கூடிய வழக்கமான சாப்டர்ஸ். ஓகேவா. இவ்வளவுதான் வந்து நம்ம கெமிஸ்ட்ரி வெயிட்டேஜ்ல பாக்குறோம். ஓகேவா. இது வந்து இதை பேஸ் பண்ணி நீங்க இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கலாம். ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா ஒரு பிளானர் செட் பண்ணி படிங்க. 11th ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா அவங்களுக்கும் பிளானர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கும் வந்து வீடியோ நான் போட்டுட்டேன். இந்த வீடியோ எடுக்கும்போது எப்போ போட்டிருப்பேன்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பா நான் அதுதான் அந்த வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ கண்டிப்பா எல்லாருமே நல்லா படிங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவாய்ட் பண்றது. சோஷியல் மீடியாஸை யூஸ் பண்றது நிறுத்தலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா சீக்கிரமா நல்ல மார்க் எடுத்து காலேஜ் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அண்ட் யூடியூப்ல படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அந்நிய தொல்லைகள் அந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த பாட்டு சேனல், படம் சேனல், இந்த ஃபுட் பிளாகர்ஸ் சேனல், இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணதை கொஞ்சம் இது பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அதை மியூட் பண்ணிட்டீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து நோட்டிபிகேஷன்ஸ் வராது. அது சம்பந்தமான வீடியோஸ் வந்து உங்க ஹோம் பேஜ்ல வராது. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பார்த்து வெறும் ஸ்டடீஸ் மட்டும் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.